ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னை திருமணம் பண்ணி ஏமாத்திட்டதாகவும், சேர்ந்து வாழ கூப்பிட்டா குக்வித் கோமாளி செட்டில் வச்சு தன்னை தாக்கிட்டதாகவும், ஏற்கனவே 2 தடவை கருக்கலைப்பு பண்ணியிருக்கிறதாகவும் காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. குக்வித் கோமாளி 6வது சீசனில் ஒன் ஆஃப் த ஜட்ஜாக இருக்கிற மாதம்பட்டி ரங்கராஜ், ஸ்ருதி ரங்கராஜ் அப்படிங்கிற பெண்ணை திருமணம் பண்ணிட்டு 2 மகன்கள் இருக்கிற நிலையில் சமீபத்தில் ஜாய் கிறிசல்டாவை 2வதாக கோவிலில் வச்சு திருமணம் பண்ணிட்டதா சொல்லி அவங்க ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த திருமண ஃபோட்டோக்களை வெளியிட்டதிலிருந்து தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிச்சுது. அதை தொடர்ந்து அவங்க அடிக்கடி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. கொஞ்ச நாட்கள் எல்லாமே அமைதியாக போயிட்டு இருந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் தன் மனைவியோட கோயம்புத்தூரில் ஒரு விழாவுக்கு போயிருந்தப்ப அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வைரலாச்சு. இதுக்கு அடுத்த நாளே தானும் மாதம்பட்டி ரங்கராஜும் சேர்ந்துருக்கிற சில பிக்சர்ஸை ஜாய் கிறிசல்டா வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் தனக்கு ஒரு புது காஸ்டியூம் டிசைனரை கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இந்த நிலையில் மாதம்பட்டி ரங்கராஜ் மேலே ஜாய் கிறிசல்டா சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் மனுவில் தனக்கும் மாதம்பட்டி ரங்கராஜுக்கும் எப்படி பழக்கம் ஆரம்பிச்சுது, எதனால் நான் முதல் கணவரை விவாகரத்து பண்ணேன் உள்ளிட்ட மொத்த கதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2018 நான் ஜே ஃப்ரெட்ரிக் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணிக்கிட்டேன். குடும்ப பிரச்சனை காரணமாக 2020 நாங்கள் பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நிலையில் ஜூலை 2023 ஒரு பொது நண்பர் மூலமாக நான் மாதம்பட்டி ரங்கராஜை மீட் பண்ணேன். 1/8/2023 30/8/2023 வரைக்கும் நாங்கள் பல தடவை மீட் பண்ணி பேசியிருக்கோம். அப்படி மீட் பண்ணப்போ எல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் தன்னோட முதல் மனைவி ஸ்ருதிக்கிட்ட இருந்து சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிட்டதாகவும், தன்னை புரிஞ்சிக்கிற ஒரு வாழ்க்கை துணையை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறதாகவும் சொல்லியிருந்தார். இதை கேட்ட நான் என்னுடைய குடும்ப பிரச்சனைகளை பற்றி அவர்கிட்ட சொன்னேன். அவர் எனக்கு ஆறுதல் சொல்லி திருமண ரீதியான கொடுமைகளை இனியும் தொடர வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. அதுக்கப்புறமா என்னை திருமணம் பண்ணிக்க விருப்பப்படுறதாகவும், உடனடியாக என்னை விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்க சொல்லி அப்போ தான் நம்ம 2 பேரும் புது வாழ்க்கையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னும் சொன்னார். அதுக்கப்புறமா மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னைக்கு அடிக்கடி வர ஆரம்பித்தார். நாங்கள் பல ஹோட்டல்களில் மீட் பண்ணியிருக்கோம். விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்கணும் அப்படின்னு அவர் என்கிட்ட வற்புறுத்தினதுனாலையும், மேலும் தாமதம் பண்ணால் நம்மளோட வாழ்க்கையே பாதிக்கப்படும் அப்படின்னு அவர் சொன்னதாலையும் நான் ஆகஸ்ட் 2023 சென்னை உயர்நீதிமன்றத்தில் விவாகரத்து மனுவை தாக்கல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா 24/12/2023 அன்னைக்கு நண்பர்கள் முன்னிலையில் சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கிற திருவீதி அம்மன் கோவிலில் நாங்கள் 2 பேரும் திருமணம் பண்ணிக்கிட்டு எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை ஆரம்பித்தோம். மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை பல நிகழ்ச்சிகள், ஹோட்டல்கள் மற்றும் சிங்கப்பூருக்குலாம் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அங்கே அவர் என்னை எல்லார்கிட்டையும் தன்னோட மனைவி அப்படின்னு தான் அறிமுகப்படுத்தினார். நாங்கள் 2 பேரும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகைகளை ஒன்றா தான் செலிப்ரேட் பண்ணோம். மேலும் அவர் திருவான்மையூரில் ஒரு பிளாட்டை வாடகைக்கு எடுத்து அதில் நாங்கள் 2 பேரும் வசிக்க தொடங்கினோம். மே 2024 அவர் என்னை தன்னோட சொந்த ஊரான கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போய் அவரோட பேரண்ட்ஸ் கிட்ட அறிமுகப்படுத்தி வச்சார். மேலும் ஜூன் 2024 என்னுடைய மகன் ஜேடனை ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டார். என்னோட மகனுக்கு அவர் நான் தான் அப்பா அப்படின்னு கையெழுத்தும் போட்டார். செப்டம்பர் 2024 நான் கர்ப்பமாயிட்டேன். கர்ப்பம் கன்ஃபார்ம் ஆன உடனே மாதம்பட்டி ரங்கராஜ் என்னை கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தினார். அக்டோபர் 2024 நாங்கள் மறுபடியும் கோயம்புத்தூரில் இருக்கிற அவருடைய வீட்டுக்கு போனப்போ அவரோட பெற்றோரை நான் மீட் பண்ணேன். அங்கே எங்களுடைய முதல் தீபாவளி அப்படிங்கிறதால அவரோட பேரண்ட்ஸ்க்கும் சகோதரருக்கும் நான் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கிஃப்ட் பண்ணேன். டிசம்பர் 2024 நான் மறுபடியும் கர்ப்பமாயிட்டேன். அப்போ இருந்து இந்த விஷயத்தில் அடிக்கடி சண்டை போட ஆரம்பித்து கோபமாக நடந்துக்கிட்டாரு. மறுபடியும் இந்த குழந்தைய கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு என்னை வற்புறுத்தினார். ஏப்ரல் 2025 நான் மறுபடியும் கர்ப்பமாயிட்டேன். இந்த குழந்தையும் அவர் கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தினார். ஆனால் நான் திட்டவட்டமாக மறுத்துட்டேன். இந்த அளவுக்கு கருக்கலைப்பு பண்ணால் என் உடல் நலத்தை பாதிக்கும், என் வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். நாங்கள் பெரும்பாலான நாட்கள் ஒன்றா தான் இருந்தோம். அவர் வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் குழந்தைய கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்திக்கிட்டே இருந்தார். ஏப்ரல் 2025 அவர் ரொம்ப வன்முறையாக நடந்துக்கிட்டார். குழந்தைய கருக்கலைப்பு பண்ணணும் அப்படின்னு வற்புறுத்தி உடல் ரீதியாக தாக்க தொடங்கிட்டார். ஒரு தடவை என்ன ரொம்ப கொடுமையாக தாக்குனதுனால என்னுடைய இடது காதுடைய செவிப்பறை கிழிஞ்சு போச்சு. பார்வை குறைபாடு பிரச்சனைகளும் எனக்கு ஏற்பட்டுருச்சு. மேலும் என்னுடைய ஐஃபோன், ஐபேடெல்லாம் அவர் உடைச்சிட்டாரு. அதில் எங்களுடைய சந்திப்புகள், மகிழ்ச்சியான தருணங்களுக்கான பிக்சர்ஸ், வீடியோஸ்லாம் இருந்துச்சு. சில நாட்கள் அவர் வீட்டுக்கு வரதையே தவிர்த்துட்டே இருந்தார். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு வந்து என்னோட ஃபோனை சரி பண்ணி தரதா சொல்லி வாங்கிட்டு போய் அதுக்கப்புறம் என்னோட ஃபோனை திருப்பி தரவே இல்லை. நான் அவர்கிட்ட சண்டை போட்டு என் ஃபோனை கேட்டப்ப அதில் இருந்த எல்லா டேட்டாஸையும், அதாவது நாங்கள் மீட் பண்ணது, சந்தோஷமாக இருந்தது, ஆதாரமாக இருந்த பிக்சர்ஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டாருன்னு பார்த்தேன். அதுக்கப்புறமா உனக்கு குழந்தையா நானா அப்படின்னு கேட்டு என்னை மிரட்ட தொடங்கினார்.
குழந்தைய கருக்கலைப்பு பண்ணலை அப்படின்னா நம்மளுடைய உறவு இத்தோட முடிஞ்சிடும் அப்படின்னும் இனி வீட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னும் மிரட்டினாரு. இந்த திடீர் மாற்றத்தால் நான் மனசளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டுட்டேன். அவருடைய நண்பர்கள், பெற்றோர் மற்றும் அருண்பாபுவுடைய பேச்சை கேட்டுட்டு அவர் என்ன முழுவதுமாக தவிர்க்க தொடங்கிட்டாரு. வீட்டுக்கும் வரதே இல்லை. அதனால் நான் அவரை குக்கித் கோமாளி தொலைக்காட்சி நிகழ்ச்சி நடக்கிற படப்பிடிப்பு தளத்துக்கு போய் பார்த்தேன். அப்போது அவர் மேலாளர் சர்மாவோட சேர்ந்து என்ன தகாத வார்த்தைகளால் பேசினார். நான் பொறுத்துக்கிட்டேன். அங்கே அவர் என்னை அடித்ததால் எனக்கு காயம் ஏற்பட்டுச்சு. மேலும் குழந்தைய கருக்கலைப்பு பண்ணலை அப்படின்னா பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி என் மகனோட வாழ்க்கையவே முடிவுக்கு கொண்டு வரதா அவர் மிரட்டிகிட்டே இருந்தார். அவர் தன்னோட முதல் மனைவியை விவாகரத்து செய்யலை அப்படிங்கிறதும் இத்தனை நாட்களாக என்கிட்ட பொய் சொல்லிட்டு வந்ததும் எனக்கு தெரிய வந்துச்சு. தன்னோட முதல் மனைவி கிட்டேருந்து பிரிஞ்சிட்டதா பொய் சொல்லி சட்டப்பூர்வமான திருமணத்துக்கு தூண்டி என்னோட உடல் ரீதியாக உறவில் ஈடுபட்டார். அதுக்கப்புறமா என்னுடைய முதல் கணவருக்கு எதிராக விவாகரத்து நடவடிக்கைகளை தொடங்க என்ன வற்புறுத்தியிருக்காரு. அவர் தன்னோட முதல் மனைவி கிட்டேருந்து சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிட்டதா ஒரு பொய்யான நம்பிக்கையை ஏற்படுத்தி இதுக்கிடையில் என்னையும் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. 13/8/2025 அன்னைக்கு அவர் சென்னைக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. அதனால் நான் மெரிடியன் ஹோட்டலில் அவரை மீட் பண்ண முயற்சி பண்ணேன். ஆனால் அவர் சரியாக பதிலே சொல்லலை. 19/9/2025 அன்னைக்கு என்னை மீட் பண்ணுறதா சொன்னார். ஆனால் என்ன அவர் மீட் பண்ணவே இல்லை. அதனால் 20/8/2025 அன்னைக்கு நானும் என்னோட அம்மாவும் சகோதரியும் அவரை மீட் பண்ண ஷூட்டிங் ஸ்பாட்க்கு போயிருந்தோம். அங்கே அவர் சரியாக பதில் சொல்லவே இல்லை. அதனால் அதே நைட் அதிகாலை 3:15 to 4:15 மணி வரைக்கும் அவரை பெதர்ஸ் ஹோட்டலில் மீட் பண்ணி என்னோடையும் குழந்தையோடையும் வாழுங்க அப்படின்னு கெஞ்சினேன். ஆனால் அவர் என்னை கடுமையாக தாக்கிட்டார். அவர் என்னோட ஹோட்டலில் தங்குனதுக்கான எல்லா ஆதாரங்களும் புகைப்படங்களும் எங்கிட்ட இருக்குது. விசாரணைக்கு தேவைப்பட்டால் அதை நான் சப்மிட் பண்ண முடியும். அது தனிப்பட்டவை அப்படிங்கிறதால இந்த புகாரோட அதை இணைக்கலை. நான் இப்போது 6 மாதம் கர்ப்பமாக இருக்கேன். எனக்கு தேவையான மருத்துவ ரீதியாகவும் மன ரீதியாகவும் கவனிப்பு தேவைப்படும் நேரத்தில் நான் நம்பின நேசித்த ஒருத்தரால் கைவிடப்பட்டிருக்கேன். அவரை காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசி எல்லா வழிகள்லையும் அவரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர முயற்சி பண்ணேன். எல்லா முயற்சிகளும் தோல்வி அடைஞ்சிருச்சு. அதனால தான் இந்த புகாரை கொடுக்க நான் முடிவு பண்ணேன். அதனால் மாதம்பட்டி ரங்கராஜ் பண்ண குற்றங்களுக்கு சட்டத்திற்குட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு ஜாய் கிறிசல்டா தன்னுடைய புகார்ல டீடைலா சொல்லியிருக்காங்க. டிசைனர் ஜாய் கிறிசல்டா, மாதம்பட்டி ரங்கராஜோட வைஃப். அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. நாங்க 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. சோ அபார்ட்மெண்ட்ல ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வைஃபோட ஜுடிஷியல் செப்பரேஷன்ல இருக்கிறேன்னு சொன்னார். அவர்கிட்ட எந்த கம்யூனிகேஷனும் இல்ல. இப்போ நான் வந்து 7 months பிரெக்னென்ட் ஆகியிருக்கேன். அதாவது அப்ரப்டா கட் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பதில் வேணும். அவரை வந்து என்கிட்ட பேச விடாம நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த குழந்தைக்கு அவர் அப்பா. அது மட்டும் தான் நான் உள்ள போய் பேசியிருக்கேன். கல்யாணம் சென்னையில தான் நடந்துச்சு. சென்னையில தான் செட்டில். என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டாரு. எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனாரு.